அன்பான சகோதர சகோதரி, 1 யோவான் 1ஆம் நிருபத்தை கூட நாம் பார்க்கலாம். வாசித்து பாருங்க அவர் வசனத்தை. 1 யோவான் நிருபத்துல 3:17 வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? எனக்கு அன்பான சகோதர சகோதரி, 3:17 மிக தெளிவான, ஒருவன் இவ்வுலக ஆசை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அழைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம், இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் இருக்குது. நைட்டு அந்த காரியத்துக்கு நம்ம ஜான்சன் சொன்னார், நமக்கு இருக்கின்ற பொழுது இல்லை என்ன பிரச்சனை கிடையாது, எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்கிட்ட இல்லை, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன் தெரியுமா, என்கிட்ட இல்லை, இருந்தா நான் குற்றம் உடனே. ஆனா இங்க இருந்தா ஒருவன் உலக ஆசை உடையவனாக இருந்து தன் சகோதரன் குறைச்சல் உண்டு என்று கண்டு, எங்க தம்பி நல்ல எல்லாம் செய்யறாரு, அவனை நான் கண்டிக்காம உலகத்துல நான் தான் இருக்கிறேன், நீங்க அப்படி சொன்னா அந்தி கிறிஸ்துவா கிறிஸ்துவ சுவிசேஷமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் தம்பி ரொம்ப குடிகாரா இருக்கிறான், நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு மாறி இருக்கிறேன். ஆனா நான் தான் கொண்டு பிரயோஜனம் இல்லாம இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டு கிறிஸ்துவ ஏத்துக்கினேன், எதுவுமே எந்த பழக்கமே இல்லாம இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன், நீ யாரு உலகத்தை அனுப்பிவிடா அப்படின்னு சொன்னா நான் யாரு? நீங்க சொல்லுங்க, நான் யாரு? அஞ்சு அவனை மனம் திரும்ப செய்வதுதான், அவனை அதிலிருந்து மாற்றுவதுதான் என்னுடைய வேலை. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இதுதான் நாம் செய்யறோம், இதுதான் நாம் செய்ய வேண்டும். ஆனா இதுக்கு மாறான கருத்து அப்படியாப்பா பரவாயில்ல என்பது அல்ல. ஆகவே அன்பான சகோதர சகோதரி, இங்கே ஒருவன் உலகத்தை ஆசிரியனாக இருந்து தன் சகோதரத்தை குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அழைத்துக் கொண்டான். அவன் வரும்போது மறுபடியும் எங்க தம்பி அப்படிதான், நான் மற்றவங்க சொல்ல, எங்க தம்பி அப்படிதான். அவன் என்கிட்ட நாங்க போன உடனே வரலன்னு சொன்னா தெரியுமா, அத்தா குடிக்கல, வந்தானா குடிக்கல, குடிச்சிருந்தா என்ன பண்ணுவான், வீட்டுதான் இருப்பான். ஏன்னா நாங்க போற வரைக்கும் வீட்டுக்குள்ளவே இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் அதிகம் என்ன தெரியுமா, கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா ஏன்னா அதிகமாயிடுச்சு, அவன் யார் வந்தான்னு தெரியல. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லாமல், நாம் இயேசுவை அவனுக்கு கொடுக்காம நாம் என்ன பக்தி செஞ்சாலும் அது ஏற்புடையதாக இருக்காது. அவனை மாற்ற வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும். நான் முதலில் எங்க குடும்பத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க, எங்க தங்கச்சிங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சில பிள்ளைங்க ஏற்றுக்கொண்டாங்க, இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறோம். ஏன்னு சொன்னா கிறிஸ்து இதற்காகத்தான் வந்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் இதை மறந்தவர்களாக நாம் இன்னைக்கு காணப்பட்டுக் கொள்ளணும். ஆகவே அன்பான சகோதரி சகோதரி, அதே 1 யோவான்ல 2:22 வாசகம் பாருங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன், தாக்கத்தை கேளுங்க, இதுதான் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே யாரா? அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு அந்தி கிறிஸ்துடைய செயல்கள் இன்னைக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய கடைசி நாட்கள் வருகிறோம் சொல்றாங்கல்ல, யுத்தங்களை கேள்விப்படுவீங்க,
டெய்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இத்தனை பாவம் போட்டாங்க, இவ்வளவு பேசுறத போட்டாங்க, ஸ்கூல் மேல போட்டாங்க, பிள்ளைங்களை போட்டாங்க, பாவம் பூகம்பங்களை பார்க்கிறோம். நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், சுனாமி வருது, நாம் எதிர்பார்க்காத நோய் கொரோனா வருது, பேரை கேள்விப்படுத்தல கொரோனா வருது, விதவிதமான காரியங்கள் வருது. இது எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க, ஜாக்கிரதையாக எச்சரிக்கையா இருங்க. இது எல்லாம் வரும். நீங்க என்ன பண்ண, இதை பார்த்து ஏதோ வந்து போனதல்ல, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் எச்சரிக்கை அடைய வேண்டும். இது கடவுளுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதற்குள்ளாக மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ளாக மாற வேண்டும் என்ற எச்சரிக்கையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவா அதெல்லாம் நீ கவலைப்படாத, என்ன சொல்ற, கவலைப்படாத. அதனாலதான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ அல்ல என்று மனதில் இருக்கிறவன் வேற யார் பொய்யன்? இயேசு கிறிஸ்துவ வேற யாராவது உலகத்துல நமக்காக மரித்தவர் இருக்கிறாரா? நமக்காக பாடுபட்டவர் இருக்கிறாரா? நமக்காக ரத்தம் சிந்தினவர் இருக்கிறாரா? நமக்காக கரங்களிலே காணிகளை அடிக்கப்பட்டவராக காணப்பட்டாரா? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? உனக்காகவும் எனக்காகவும் எத்தனையும் செஞ்சிருக்கிறார். ஏன் என்று சொன்னார், உலகத்துல அதிபதியுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படி நடப்பதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் செய்ய வேண்டும். அவர் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் இங்க சொல்றாரு, என்ன பண்ண, குமாரை மனதிலிருக்கிறவன் பிதாவை என்ன பண்ண அப்படியே பண்ணல. 23 சொல்லுங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். இங்க என்ன சொல்ல பாருங்க, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவன் உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். குமாரனை அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை கேளும் ஆண்டவன் சொல்லி ஜெபம் பண்ணணும். நாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? அப்படியே டக்கு முடிச்சிடுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணணும். டக்குனு நன்மை பார்ப்போம், ஆமே சொல்றோம். அது யாருக்கு என்ன இருக்குன்னு எல்லாவற்றையும் நாம் எமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் என்ன பண்றேன்? அறிக்கை செய்யற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜபத்தை நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஒரு ஜபத்தையோ எந்த காலம் செய்யணும், அதோட முடிவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, எங்க வேதம் நமக்கு சொல்றது 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது.